கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்கள் முன்பாக ஃப்ரம் shepherd boy to is king, அதாவது ஹானர்ட் கிங், shepherd boy to ஹானர்ட் கிங் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதற்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பாத்திரம் தாவீது. தாவீதை கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் செய்கிறார். உட்காரச் செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். He raised up the poor out of the dust and lift the beggar from the downhill. அப்படி என்றால் சாணிக்கிடங்களிலிருந்து அவர் தூக்கி எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. செய்தியை கேட்டுக்கொள்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால், ஐயா நான் கிராமத்தை படிக்காதவன், எனக்கு திறமை இல்லை என்று சொல்லாதே. கர்த்தர் இங்கே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை தூக்கி ஃப்ரம் shepherd boy to ஹானர்ட் கிங், ஒரு கணத்துக்குரிய ஒரு பேரரசனாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், அவனுடைய முடிவோ ஃபினிஷிங் லைஃப் வெல், அவனுடைய முடிவு மிக சம்பூர்ணமாக இருந்தது. ஹல்லேலூயா! ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது நீ எளியவனாக இருக்கலாம், நீ பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தூக்குகிறார். தாவீதை தேவன் அப்படியாக தூக்கினார் என்று சொல்லி சங்கீதம் 23வது அதிகாரத்தில் பார்த்தா அவனுடைய வாழ்க்கை ஒரு 13 வயது 14 வயது இருக்கும். அவனுடைய ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன பாருங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் தன்னை ஒரு ஆடாக நினைத்து கர்த்தரை ஒரு மேய்ப்பராக நினைத்து அவன் சங்கீதங்களை ஏற்றுக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா! என்ன பார்த்தீங்கன்னாக்க அப்படிப்பட்ட அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவனை கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை யாரார் அவரை மேய்ப்பராய் கொண்டு இருக்கிறார்களோ, சங்கீதம் 23வது அதிகாரம் வசனம் 1 தாவீது சொல்கிறான், ஐயா நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன். ஆடு மேய்த்து நான் கொண்டிருந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, எந்த கவலை கிடையாது. எனக்கு சாப்பாடு குறைவோ ஆகார குறைவோ என்னுடைய உயிரை குறித்து பயமோ என்னுடைய எதிர்காலத்து குறித்து பயமா இல்லை. காரணம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை பசும்புல் உள்ள புல்லுள்ள இடங்களில் அழைத்து கொண்டு சென்று என்னை அமரச் செய்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டில் அமரச் செய்கிறார். பாருங்க, ஒரு ஆடு இப்படியாக பசும்புல் இடங்களில் மேய்க்க செய்து ஆறுகள் இடங்களிலே தண்ணீர் குடிக்க வைத்து அதை பாதுகாப்பது போல என் மேய்ப்பராகிய கர்த்தர் இயேசு என்னை பாதுகாக்கிறார், என் கர்த்தர் என்னை நடத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட எந்த ஜனமும் வாழ்க்கையில் தோல்வி அடைவதே கிடையாதுங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், என் தேவன் என்னை இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்வார், நான் தோல்வி அடையும்படியாய் உருவாக்கப்படவில்லை, என்னுடைய கர்த்தர் வெற்றி வேந்தன் ஜெயவேந்தன், உலகம் மரணம் பிசாச வென்ற இயேசு என் தெய்வமாய் இருக்கிறார் என்று நீ சொல்கின்ற பொழுது, என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நீ சொல்லுகின்ற பொழுது, நீ பலவானாய் வெற்றியுள்ளவனாய் ஜெயம் கொண்டவனாய் இந்த பூமியிலே நீ விளங்க முடியும். ஹல்லேலூயா! அதனால் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட நீ இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும்,
என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், தேவனுடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாக இருப்பேன் என்று விசுவாசத்தோடு சொல்கிறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது தான் ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் சாப்டர் 29 verse 26 to 28, ஒரு நாளாகவும் 29வது அதிகாரம் 26 முதல் 28 பார்க்கின்ற பொழுது, தாவீது நீண்ட ஆயுள் உள்ளவனாய், டேவிட் died at a good old age, having enjoyed a long life, wealth and honor. பாருங்க, நீண்ட நல்ல முதிர் வயதான். பாருங்க, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் 2 நாள் முன்னாடி இறந்து போயிட்டார். அவை 92 வயது, அநேக பேரப்பிள்ளைகள் மகன்கள். நல்ல முதிர் வயதிலே ஆரோக்கியத்தோடு கனத்தோடு செல்வ செழிப்போடு தாவீது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை இருந்ததான். ஆமென். அவனுடைய ஃபினிஷிங் லைஃப் வெல்லாக இருந்தது. காரணம், சிறு வயதிலே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா அருமையான தேவனுடைய பிள்ளையே? உன்னுடைய வாலிப வயது மட்டுமல்ல, உன்னுடைய திருமண வயது நாட்கள், உன்னுடைய பிள்ளைய நாட்கள், பேரப்பிள்ளை நாட்கள், உன்னுடைய ஆயுசு கடைசி நாட்களும் வெறி வெல்லாக இருக்கணும்னாக்க, உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரே உன் மேய்ப்பராக இருக்க வேண்டும். அவரை நீ மேய்ப்பராய் கொண்டிருந்தால் தான் உன்னுடைய ஓட்டம் முடிவு ஜெயமுள்ள ஒரு முடிவாக, ஃபினிஷிங் லைஃப் வெல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது தன்னுடைய இளம் வயதிலே தேவனை மேய்ப்பராய் கொண்டு விட்டான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த இளம் வயதிலே கர்த்தரை அவன் மேய்ப்பராய் கொண்டதினாலே அவனுக்கு 13 வயசு இருக்கும். அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். தாவீதினுடைய தகப்பனார் பெயர் ஜெஸ்ஸி, ஈசா. அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் இஸ்ரவேலில் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 முதல் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவனை முதல் ராஜாவாகிய இஸ்ரவேலுடைய ராஜாவாக அவனை புறந்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதினாலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்துல, நீ என்ன செய், எனக்கென்று ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், நீ ஈசாயின் இடத்துல போ, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்கே ஒருவனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் அனுப்பின பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஏசாயின் இடத்துக்கு வர்றான். ஆனால் போவதற்கு முன்பாக பயப்படுறான். ஆனால் நான் உன் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு போ என்று, ஏன்னா சவுல் கொன்றுவானோ என்று பயந்து சொன்ன பொழுது ஆண்டவர் நான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லி அங்கே போகிறான். அங்கே ஜெஸ்ஸி வீட்டுக்கு ஏசா வீட்டுக்கு சென்ற பொழுது அவன் முன்னால் இருக்கக்கூடிய அவன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது 7 பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறான். அங்கே முதன் மகனை அழைத்து கொண்டு வந்த பொழுது இவன்தான் என்று சாமுவேல் நினைத்து அவனை அபிஷேகம் பண்ண தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றி நினைத்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நீ மனிதன் பார்க்கிற பிரகாரம் அல்ல, நான் பார்க்கிற விதம் வித்தியாசம் என்று ஆண்டவர் சொல்லி அவனுடைய 7 பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்ணி அவனுடைய ஈசாயின் இடத்துல கேட்கிறாரு, ஜெஸ்ஸின் இடத்துல, உன்னுடைய வீட்டில் வேறு யாரும் இருக்காங்களா என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு நாணம் வருகிறது. முதல்ல கேட்டார், உன்னுடைய எல்லா பிள்ளையும் அழைத்து வா என்று சொல்லி. சொந்த தகப்பனே சாமுவேலை மறந்து விட்டான், அதாவது தாவீதை மறந்து விட்டான். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் காட்டில். அப்பொழுது சாமுவேல் சொல்கிறான், அவனை ஆளை வைத்து அனுப்பி அழைத்து கொண்டு வா என்று. இப்பொழுதுதான் அப்பாவுக்கு நாணம் வருகிறது. ஏசாய்க்கு அவன் ஆட்களை அனுப்பி சென்று தாவீதை அழைத்து கொண்டு வந்த பொழுது அவன் நல்ல 1 ராஜாக்கள் பார்க்கின்ற பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், மிகவும் அழகுள்ளவனாக, மிகவும் இப்படிப்பட்டவனாக இருந்தான். அவனை அழைத்த பொழுது சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் பாருங்க, இயேசு 1000 பேர்களில் சிறந்தவர், அவர் அழகுள்ளவர், சிவந்த மேனியுள்ளவர், நல்ல ரூபம் உள்ளவர். தாவீது அப்படிப்பட்டவனாக இருந்தான், ஆபிரகாமின் குமாரனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதனாலே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், தேவ பிரசன்னத்தை நாடினவன், தேவ சமூகத்தை நாடினவன்,
தேவனை மேய்ப்பனாய் தேவரை நினைத்து இவன் ஒரு ஆடாக நினைத்து அவரை துதித்து ஆராய்த்து கொண்டே இருந்தான். அந்த எளியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்காரச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரே, வாக்கு மாறாத தேவன் இங்கே தாவீதை அழைத்து 13 வயதிலே அவனுக்கு ராஜரிக அபிஷேகத்தை சாமுவேல் தைல கொம்பினால் அவன் தலையில ஊற்றி அவன் என்ன செய்தாரு, அவனை அபிஷேகம் செய்த பொழுது அந்த நாள் முதற்கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். பாருங்க, தாவீதின் மேலே இப்ப தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கிட்டார் அந்த சிறு வயதில். புரியுங்களா? அவன் அந்த தாவீதின் மேலே ஆவியானவர் இறங்கினதுனால தான் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலே அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிரசன்னம், ஒரு அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர் ஒருவனுக்குள் வந்துவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன்? வாசிப்பதிலே தேறினவன். என்ன கருவிகள் வாசிக்கிறவங்களோ அதில் நீங்கள் தேறினவங்க இருப்பீங்க. பராக்கிரம ஒரு யுத்த வீரனாய் நீங்கள் இருப்பீங்க. ஆடுகள் அவன் வந்து ஒரு முறை ஆடை என சிங்கம் என வந்து சிங்கத்தின் வாய்க்கு ஆடை தப்பிவித்தான், கரடியினுடைய ஆவிக்கு தப்பிவித்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக சிம்சோ அதாவது கோலியாத்தோடு யுத்தம் செய்து கோலியாத்தை காலி செய்தான். அப்படிப்பட்ட இந்த தாவீது ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். தேவ பிரசன்னம் இருந்துச்சுட்டாங்க. நீங்கள் தாங்க எல்லாமே சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறீங்க, பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்க, யுத்த வீரனாக இருக்கிறீங்க, காரிய சமர்த்தன். நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிங்க. ஹல்லேலூயா! நீங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருப்பீங்க. தாவீது அப்படியாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! காரணம், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ பிரசன்னத்தை நாடுனாலே. தாவீதுக்கு தகப்பனார் ஏசாவுக்கு 8வது பையன் யாரு? தாவீது. அப்பா 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் நினைச்சார், 8வது பையன் மறந்துட்டாரு. கர்த்தர் மறக்கலாங்க. எளியவனை புழுதிகளிலிருந்தோ சிறியவனை குப்பையிலிருந்து தூக்குகிற கர்த்தர் அந்த தாவீதை சொந்த தகப்பனை மறந்தாலும் தேவன் அவனை தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரச் செய்யும்படியாக செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன் உயர்வுடைய ரகசியம் தேவ பிரசன்னத்தை நாடு, தேவ சமூகத்தை நாடு. தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தை நாடுகின்ற பொழுது தாவீதை போல நீ எப்படிப்பட்டவனாக இருக்கலாம்? எல்லா காரியங்கள் வாசிப்பதில் தேறினவனாக, யுத்த வீரனாக, அதே போல பார்த்தீங்கன்னாக்க வாசிப்பதில் நீ சமர்த்தியனாக, பராக்கிரமசாலியாக, காரிய சமர்த்துவனாக, சௌந்தரியம் உள்ளவனாக நீ திகழ முடியும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய அப்பா 8வது பிள்ளையை மறந்த பொழுது 8வது பையனாகிய தாவீது 8 தேசங்களை அரசாண்டான். அவனை கர்த்தர் பேரரசனாக ஒரு எம்பரராக கர்த்தர் உயர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் எளியவனே, குப்பையில் இருக்கனே, என் ஜாதி என்ன, என் குலம் என்று சொல்லாதே. கர்த்தர் ஹல்லேலூயா! ஒரு வில்லேஜ் பாயாக நான் சிறுவனாக இருந்தேன். ஏன்னா கிராமங்களில் ஆடுகள் இரவில் எனக்கு தோட்டத்தில் என்ன ஆடுகள் விட்டு போவாங்க, அதை கவனிப்பேன். அப்படிப்பட்ட என்னை கூட கர்த்தர் உயர்த்தி ஏன்னா இந்திய தேசத்தை ஒரு இன்ஜினியராக உயர்த்தினார், சிங்கப்பூர் தேசத்தில் இன்ஜினியராக உயர்த்தி, அப்புறம் கர்த்தர் ஊழியத்துக்கென்று அவரை பயன்படுத்தி சபையை ஸ்தாபித்து ஊழியங்களை இன்றைக்கு செய்யும்படியாய் கர்த்தருடைய கிருபைகளை உயர்த்தி இருக்கிறது. அவர் வாக்கு மாறாதவர். எளியவனை குப்பையில் இருந்தோம், அவன் சிறியவனை என புள்ளியிலிருந்து தூக்கி அவர் என்ன செய்றாரு? ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர்மல மகிமையான சிங்காசனத்தை அவர் கொடுக்கிறார். கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால்தான் தேவனை முழுமையாய் நம்பணும். என்ன சொல்றார் பாருங்க, அவன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்கிறார். கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அவன் ஆடுகளை தப்பிவித்து சங்கீதம் 24:23 சொன்னது போல கர்த்தர் மேல் ட்ரஸ்ட் இன் காட் த்ரூ வேலிஸ். உன்னுடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கு இருக்கிறதா, பாடுகள் பிரச்சனை வருகிறதா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தர் உன்னை அந்த மரண குழியில் விழாதபடி உன்னை தூக்கி நிறுத்துவார். அவர் மரணம், உலகம், மாமிசம், பிசாசை வென்ற கர்த்தர்.
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை அவனுடைய சவுலிலிருந்து, ராஜாவாய் சவுல் அவனுடைய கண்களிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதனாலே அந்த யுத்தத்திலிருந்து, கோலியாத்தோடு யுத்தம் செய்த பொழுது கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதனாலே நீ கர்த்தரை கனப்படுத்தி தேவனையே சார்ந்து கொண்டிருந்தா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த போராட்டங்களும் யுத்தங்களும் உன்னை தாக்காது. நீ ஒரு தலைவனாய் நிமிர்ந்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. தாவீது அதற்கு சவாலாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தாவீதினுடைய அந்த முடிவு எப்படியாக இருந்தது என்று நம்ம பார்க்கின்ற பொழுது, அவன் பார்த்தீங்கன்னாக்க தி ஃபினிஷிங் லைன் ஆஃப் அவனுக்கு டேவிட் இன் ஓல்டு ஏஜ், அவனுடைய முதிர் வயதிலே என்ன பாவம் செய்த பொழுது ரிப்பண்டட் சின்சியர்லி டெஸ்பைட் ஃபெயிலியர்ஸ். புரியுங்களா? பாவம் செய்த உடனே தேவ சமூகத்தில் ஓடி வந்தான், தேவ சமூகத்தில் விழுந்தான். தாவீது 1 சாமுவேல் அதிகாரம் 14 பார்த்தா, சொந்த ஜனங்களுக்கு விரோதம் வந்த பொழுது அமிலேக்கர் அவனுடைய மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன் எல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் அள்ளி சுருட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாவற்றையும் இழந்து கூட இருந்த போர் சேவர்களை அவனை அடித்து கல்லெடுத்து கொள்ள வரும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்ற பொழுது அவன் வந்து நின்ற இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் வந்து விழுந்த பொழுது தேவன் தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இங்கே பாவம் செய்து, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவன் தேவ சமூகத்தில் வந்து விழுந்த பொழுது, சங்கீதம் 51 அதிகாரம் 1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51:3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக புலாங்கானதை நடப்பித்தேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:9, என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிடலாம். பாவம் செய்த பொழுது அவன் ஓடோடி வந்தது தேவ சமூகத்தில் வந்து விழுந்தான். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவுங்க, அக்கிரமங்களை மன்னிங்கப்பா, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று தாவீது சொன்ன பொழுது கர்த்தர் தாவீதை என்ன செய்த பாவங்களை கழுவி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் எப்படி பாருங்க, ஒரு shepherd boy to honored king. காரணம், அவன் வாழ்க்கையில உயர்வு இருந்தது, ஆனால் தாழ்வு வந்த பொழுது தேவ சமூகத்தில் வந்து விழுந்தான் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் தான் ரிப்பண்டட் சின்சியர்லி. அவன் என்ன செய்தானாக்க ப்ரிப்பேர்ட் ஃபார் ஃபியூச்சர், அவனுடைய எதிர்காலத்தை என்று ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் என்ன செய்தான் பாருங்க, கர்த்தருக்கென்று தேவாலயத்தை கட்டும்படியாய், தேவாலய தேவான எல்லாம் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் அவன் சேகரித்து தன்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டப்போகிறான். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எதிர்காலத்திலே கர்த்தர் நாமத்துக்கென்று அவன் ஆராதனை செய்ய வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்காலத்தில் தேவனுக்கென்று காரியங்கள் செய்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் how you finish is as important as how you start. எப்படி நீ முடிக்கிறாய் என்பது முக்கியமல்ல, எப்படி நீ ஆரம்பிக்கிறாய் என்பது முக்கியமல்ல, எப்படி ஆரம்பித்து இருக்கிறாங்க. ஆனால்